ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக இந்த மாதத்தின் கடைசி வாரங்களில் கூட கிருபையாய் எங்களுக்கு நீர் இந்த நாளை கூட்டி கொடுத்தீர். நேற்றைய தினம் எங்களுக்கு ஒரு சில தடைகள் இருந்த போதிலும் இன்றைய நாளில நாங்க கூடும்படியா நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். சென்னைக்கு சென்றிருக்கிற விமலா சிஸ்டருக்காகவும் ஜெபிக்கிறோம். பிரயாணங்களில அவங்க கலந்து கொள்ளுகிற அந்த வைபவங்கள்ல உங்களுடைய பிரசனம் இருந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல வந்திருக்கிற சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் மை நோக்கி கெஞ்சுகிறோம். இந்த வேளையில சுவாமி, நாங்க தியானிக்க இருக்கிற அந்த 57ஆம் அதிகாரத்துல எங்களுக்கென்று நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை நாங்கள் கேட்டு அதன்படி ஆண்டவரே நாங்களும் எங்கள் வாழ்க்கையில சீர்படுத்திக் கொள்ள கிருபை தர வேண்டுமாய் ஆண்டவரை செய்யுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். சோ இன்றைக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம போன வாரமே டிசைட் பண்ண மாதிரி நம்மள யாராவது ஒருத்தர் பாட்டு பாடுவோம்னு நினைச்சோம். இன்றைக்கு ரீடா சிஸ்டரை பாட சொல்றேன். ரீடா சிஸ்டர் பாடுறாங்களா? படிக்கிறேன் சிஸ்டர். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சூஸ்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் சூஸ்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லா அழகா பண்ணீங்க. அருமையான பாடு. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு அருமையான பாடல். நன்றி.
நம்ம ஸ்டடிக்குள்ளாக செல்லுவோம். இந்த வாரத்துல நாம பார்க்க இருக்கிற அதிகாரம் 57ஆம் அதிகாரம். நம்ம எப்பவுமே நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம வாசிக்கும் போது நாம அந்த காலகட்டத்தை அறிந்து வரலாற்றை சற்று உற்று நோக்கி பார்த்தோமானால் நமக்கு அந்த தீர்க்க தரிசன அதுல சொல்லப்படுகிற வசனங்கள் நமக்கு அதிகமாய் விளங்கும். சோ இப்போ இந்த 57ஆம் அதிகாரம், ஏசாயா 57ஆம் அதிகாரத்தின் காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனாசே ராஜா. யார் இந்த மனாசே? யார் இந்த மனாசே? தெரியாதா? மனாசே யாருன்னு தெரியாதா? இருக்கீங்களா? இருக்க இப்ராஹிம் மனாசே உங்களுடைய யோசேப்புடைய பிள்ளைங்க. அந்த பெயர் தான் மனாசேங்கிறது யோசேப்பினுடைய ஒரு குமாரன். ஆனா ராஜா மனாசே ராஜா அப்படிங்கிறவர் வந்து எசேக்கியா ராஜாவுடைய மகன். இந்த ஏசாயா 36, 38 அதிகாரங்கள்ல பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். அதே போல 2 ராஜாக்கள்லயும் இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனாசே ராஜா மிகவும் கொடிய ராஜா. இவர் வந்து செய்யாத தப்பே கிடையாது. எசேக்கியா எவ்வளவு நல்ல ஒரு ராஜாவாக, கர்த்தருக்கு பிரியமான ராஜாவாக இருந்தாரோ அதற்கு நேர்மாறாய் இவர் தன்னுடைய தாத்தாவை போல பயங்கர மோசமான ஒரு விக்கெட் ராஜா. 25ஆம் வருஷத்துல அந்த பதவிக்குள்ள வந்தாரு. 29 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்தார். கொடிய ராஜாவா இருந்தா கூட கர்த்தர் அவருக்கு 29 வருஷத்தை கொடுத்தார். இவர் காலத்துலதான் பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனைகள் மிகவும் பெரியதா இருந்தது. நம்ம அருமையா பாடினோம், மகிமை மாட்சிமை எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு தான் சொந்தம்னு. ஆனா அன்றைக்கு அந்த காலகட்டத்துல எல்லா விதமான விக்கிரக தெய்வங்களுக்கு அவர்கள் மகிமையும் மாட்சிமையும் கொடுத்திருந்தார்கள். கர்த்தரை விட்டு தூர விலகி போயிருந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறவர்கள் அல்லது அந்த விக்கிரக ஆராதனைக்கு உட்படாதவர்களை கொலை செய்யவும் துணிந்தார்கள். இந்த காலகட்டத்துலதான் இந்த ராஜா தான் இதே ஏசாயா தீர்க்கதரிசியை வாளால் 2ஆய் வெட்டினார். 2ஆ துண்டு போட்டார். அப்படிதான் ஏசாயா மரித்தார். அப்படிப்பட்ட ஒரு கொடிய ராஜா இந்த ராஜா. இவருடைய சமயத்துலதான் இந்த அசீரியர்கள் வந்து தாக்க நினைக்கிற ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே வந்து எசேக்கியா ராஜா காலத்திலேயே சனகரீப் ராஜா வந்து தாக்க நினைத்தார். ஆனா வேகமா திரும்பி போயிட்டாரு. மறுபடியுமாக இந்த அசிரிய ராஜாக்கள் இவர் காலத்துல வரணும் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இவரு பயந்து அசிரிய ராஜாவுக்கு எல்லா கப்பம் கட்டுறதும் அவர் சொல்றதெல்லாம் செய்யறதுமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அந்த சமயத்துல அவர் வந்து அசிரியர்களால் கர்த்தர் இவரை கைவிட்டு விடுவார். எசேக்கியாவுக்கு எவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுத்து ஆச்சரியமான விதத்துல 1,84,000 வீரர்களை ஒரே ராத்திரியில கர்த்தர் கொலை செய்து அவர்களை தோற்கடித்தார். ஆனா ஏன்னா கர்த்தருக்கு பிரியமான ராஜாவா அவர் இருந்தார். இவர் இப்படி கர்த்தருக்கு விரோதமாகவும் விக்கிரக ஆராதனை செய்கிறவராகவும் இருந்தபடினால இந்த மனாசே ராஜாவே அசீரியரால் பிடிபட்டு போவார். கேப்சர்ட் பை அசீரியன்ஸ் அப்படி ஆகும். இவரை பற்றி நம்ம இன்னும் வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு விரோதமா இருக்கிற எல்லாரையும் கொலை செய்து விடுவார். கொலை செய்ய ரொம்ப துணிகரமான ஒரு ஆளு. ஏசாயாவை அவர் வந்து இப்படி 2ஆய் வெற்றி
கொலை செய்தாரு. அதனால யாருமே இவருக்கு ஆலோசனை சொல்லல. எந்த தீர்க்கதரிசியுமே கர்த்தருடைய வார்த்தையை இவரிடத்தில் சொல்ல துணியல. ஏன்னா ஏசாயாவுக்கே அந்த முடிவுனா நீ நமக்கெல்லாம் எப்படின்னு அவங்க எல்லாம் பயந்துட்டு யாருமே வரல. அடுத்தது இவர் எல்லா விக்கிரக ஆராதனையையும் செய்கிறவரா இருந்தார். குறிப்பாக அந்த குழந்தை பலியை, சைல்டு சாக்ரிஃபைஸ், அத ரொம்ப அவர் ப்ரொமோட் பண்ணார். இந்த குழந்தை பலி கேட்கிற ஒரு கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா மோளேகு அப்படிங்கிற கடவுள். அந்த கடவுளுக்கு ரொம்ப இவருக்கு பலி செலுத்துவது பிரியமான ஒரு காரியம். இதுதான் ஒரு டிப்பிக்கல் மனாசே. அப்ப அந்த அந்த ராஜ்யம் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க, அந்த ஆட்சி எப்படி இருந்திருக்கும். ஆனா அவர்தான் அதிகமான வருஷம் ஆண்ட ஒரு ராஜா, யூதாவை ஆண்ட ராஜா. இதுதான் அந்த மோளேகுங்கிற கடவுள். அத உருவம் பாருங்க, அது நாயின்னு சொல்றதா இல்ல பன்னின்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதோ ஒரு உருவம், அப்படி ஒரு நீட்ட வாயுள்ள ஒரு உருவம், கை ரெண்டும் நீட்டப்பட்டிருக்கும். இதான் அந்த சிலை. இது ஆக்சுவலா ஒரு சிலை. ஆனா என்ன செய்வாங்க பலியிடுறதுக்குன்னா, சிலைக்கு அடியில ஒரு பயங்கரமா நெருப்பு ஏற்றி விடுவாங்க. கீழே ஒரு ஃபர்னஸ் வச்சு நெருப்பு ஏற்றி விடுவாங்க. அப்போ அந்த சிலையே பல 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 பலன்னு தகிக்கும். அப்போ குழந்தைகளை பலியிடுவதற்கு அந்த நீட்டின கையில கொண்டு போய் வைப்பார்கள். இந்த மனாசே தன்னுடைய குமாரனையே அப்படி கொண்டு போய் சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு ராஜா. இப்ப எவ்வளவு கொடூரமான ஒரு கொடுமையான ராஜான்னு பாத்துக்காங்க. அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த சூடு கை அப்படியே வெந்து இருக்கும். அந்த கரங்கள் ரெண்டுமே அந்த நெருப்புல வெந்து இருக்கிற சமயத்துல, வெந்துன்னு சொல்ல முடியாது, சூடாகி பேர்ன், இட் வில் பி பேர்னிங். அந்த கையில கொண்டு போய் குழந்தைய போடுவாங்க. அப்ப குழந்தை எப்படி கத்தும், வீல் 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 கத்தும் இல்லையா? அந்த சத்தம் கேட்காதபடி ஒரே ட்ரம் பீட்ஸ் இருக்கும். சுற்றி ட்ரம் டம 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 டமன்னு ட்ரம் அடிப்பாங்க. அப்போ ஜனங்கள் அங்க இருக்கிற யாரெல்லாம் சாக்ரிஃபைஸ் பார்க்க வந்தாங்களோ, யாரெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வந்தாங்களோ, அவங்க எல்லாம் விழுந்து பணிவார்கள். அது ஒரு ஒரு விதமான ஒரு ரிச்சுவலா அதை செய்வாங்க. ஒரு கொடூரமான செயல். ஆனா அது ரொம்ப அடிக்கடி அங்க நடக்கும். அது செய்வது இந்த ராஜாவுக்கு ரொம்ப பிரியம். அதுல தன்னுடைய சொந்த மகனையே இந்த மாதிரி செய்தார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துலதான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறார். அப்போ அதுல என்ன முதல்ல ஒரு 4 வசனத்தை பார்க்கும்போது அதுல ஒரு நீதிமானின் மரணத்தை குறித்து நாம பார்க்கிறோம். அந்த மரணத்தை பற்றி இங்க பார்க்கிறோம். பொதுவாவே நம்மளுடைய சபைகள்ல இதுல பிரசங்கங்கள்ல எல்லாம் மரணத்தை பற்றி பேசுனா மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை. மக்கள் அதை எடுத்துக்கவும், எடுத்த உடனே என்ன டெத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். மரணம் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். மரணம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், மரணத்துக்கு பின்னால என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியமான ஒரு சப்ஜெக்ட். இங்க இந்த வசனங்கள் அப்படிதான் சொல்லுது. மரணத்தை பற்றி பேசுகிறது. அதுல யாருடைய மரணத்தை பற்றி பேசுகிறது? த டெத் ஆஃப் த ரைச்சியஸ். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை. அந்த காலகட்டத்துல நீதிமான பற்றி யாருமே சட்டப்படுறது இல்லை. நீதிமான அவன் எப்படியோ தானா வாழ்ந்துக்கிட்டு போறான். நாம நம்ம மாதிரியே இருப்போம். சோதம் குமாரால லோத்து இருந்த மாதிரிதான். லோத்து பற்றி வாசிக்கும் போது லோத்து நீதிமானாய் இருந்தபடியினாலே இந்த சோதம் குமாராவின் பாவங்களை எல்லாம் பார்த்து அவன் என்னவானா பாதிக்கப்பட்டு, நித்தமும் பாதிக்கப்பட்டு மடிந்து போனான்னு, நித்தமும் பாதிக்கப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க
அவனை பற்றிய மக்களுக்கு கவலையே கிடையாது. அவன் சொல்றதும் சரிதான். அவன் இஷ்டத்துக்கு இருக்கட்டும், நாங்க நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம். அதேதான் இங்கேயும். சோ ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை, கவலைப்படுறது இல்லை அதை பற்றி. அப்புறம் இங்க இன்னொன்னும் பார்க்கிறோம், புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். சோ த டெத் இஸ் அசைன்டு பை காட். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் அந்த குறித்த வேளையில அவர்களை எடுத்துக்கொள்கிறார். புத்திமான்கள் அது டெத் இஸ் a கைண்ட் ஆஃப் காட் லிஃப்டிங் them up. அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கிற மாதிரி அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே என்ன பார்க்கிறோம், நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. அவர் ஏன் நீதிமானையும் புத்திமான்களையும் அவர் எடுத்துக்கொள்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அது தீங்கு வராதற்கு முன்னே அவர் அப்படி செய்யறாரு அப்படிங்கிறத ஒருவருமே மனசுல வச்சுக்கல. நிறைய சமயத்துல இந்த டெத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு சில சமயத்துல நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஏன் இவருக்கு இப்படி ஆச்சு, இவர் இவ்வளவு நல்லவராச்சே, இதற்குள்ள இப்படி திடீர்னு ஆயிடுச்சே, எதுக்காக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு அது இழப்பை சந்தித்தவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். கசினுடைய ஒய்ஃப் போன மே மாசம் நினைக்கிறேன், மேயோ ஏப்ரல்லையோ இறந்துட்டாங்க. ஷி வாஸ் ஜஸ்ட் 56 58 என்னமோ. அவங்க வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் முதலே வாங்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய பிளான்ஸ். அவ ஸ்டேட்ஸ் போகணும், அவங்க மக அங்க இருக்கிறா, அங்கிருந்து தான் வந்தாங்க. வந்துட்டு திரும்ப இப்ப போகணும், ஆகஸ்ட்ல போகணும், அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், ரொம்ப நிறைய பிளான் அவங்க வச்சுட்டு வந்தாங்க. நிறைய பிளான், அதுல சில பிளான்ஸ் எல்லாம் இங்க செஞ்சாங்க. ஆனா திடீர்னு ஆட்டோல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியிலேயே அவன் கையிலேயே இறந்துட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி சடன் டெத். அவன் கேட்குற கேள்வி அதுதான், ஏன் இவ்வளவு சீக்கிரம் ஆண்டவரை அவளை எடுத்துக்கிட்டாங்க? அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நாங்க இருந்திருக்கலாம்ல, ஏன் அவர் இவ்வளவு சீக்கிரமா ஒய்ஃபை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனா கர்த்தர் இங்க வாசிக்கிறோம், தீங்கு நாள் வருவதற்கு முன்னே நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீங்கு நாள்னு சொல்றது உலகளவுல நடக்கிற ஒரு தீங்கு நாள் ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் வாழ்க்கையிலேயே இவர்கள் விசுவாசத்துல இவர்கள் குன்றி போவதற்கு முன்பாக கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். ஒருவேளை அவருங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா விசுவாசத்துல அவங்க பின்வாங்கிடுவாங்க, அவங்க ரட்சிப்பு அவர்களுக்கு உறுதியாய் இல்லாமல் போய்விடும். அதனால அதை அறிந்த கர்த்தர் அவர்களை சீக்கிரமாகவும் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னும் நாம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம தெளிவா வாசிக்கிறோம், தீங்கு நாட்களுக்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அப்படிங்கிறத வாசிக்கிறோம் இல்லையா? அப்புறம் அடுத்தது நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார். சோ சமாதானம், பெர்ஃபெக்ட் பீஸ் எங்க இருக்கும்? நித்தியத்துலதான் இருக்கும். இந்த உலகத்துல அந்த பெர்ஃபெக்ட் பீஸ் கிடைக்கவே கிடைக்காது. என்னதான் நம்ம பீஸ் ஆஃப் காட் நமக்குள்ள இருந்தா கூட இட் வில் நாட் பி கம்ப்ளீட், இட் வில் நாட் பி பெர்ஃபெக்ட். அது அங்கதான் கிடைக்கும். இந்த மக்கள் போராடி இருப்பாங்க, இந்த மக்களுக்கு உபத்திரவங்கள் இருந்திருக்கும், விசுவாச போராட்டங்கள் இருந்திருக்கும், வேதனையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு அந்த மரணம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும், அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். நிறைய சமயத்துல நான் பார்த்திருக்கேன், நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிற மக்கள் மரணத்தப்போ அவங்க மரிச்சப்போ அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பீஸ் இருக்கும்.
அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா மரிச்ச உடனே அவங்க முகத்தை பார்த்தா அப்படியே ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லா அவங்க முகம் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அப்போ அதுதான் அந்த சமாதானத்துக்குள்ளாக அவங்க பிரவேசிக்கிறாங்க. அடுத்தது அங்க போய் என்ன? ரெஸ்ட், இளைப்பாறுதல். இங்க பட்ட பாடெல்லாம் அங்க போய் முடிஞ்சது இல்ல. அஹ் நான் நம்ம குரூப்ல இப்ப பாட சொன்ன மாதிரி அஹ் இன்னொரு குரூப்ல பாட சொல்லியிருந்தேன். அதுல ஒரு சிஸ்டர் பாடினாங்க. அந்த பாட்டு வந்து இந்த கொஞ்ச காலம் அஹ் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக. ஆஹ் பட்ட பாடுகள். நம்ம ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆமா இன்னல் துன்பம் ஆமா இன்பமாய் ஆமா. மாறும். அந்த பாட்டு பாடினாங்க. ம். ரொம்ப உண்மையாகவே அது லெவன்த்தா இருந்துச்சு. நம்ம அந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். நம்ம அதனால அதுக்கு அந்த பாடுகளை கண்டு பாடுகளுக்காக நம்ம விசுவாசத்தை விட்டுறதோ அல்லது இந்த பாடுகள்னால கர்த்தரை தூஷிக்கிறதோ கர்த்தரை கேள்வி கேட்கிறதோ அதெல்லாம் வந்து தவறான காரியம். அதை சகிக்கும் போது கர்த்தர் வந்து நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். அதுதான் அங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ மரணம் வந்து ஒரு நல்ல, அது ஒரு பிளெஸ்ஸிங். ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளைக்கு மரணம் இஸ் அ பிளெஸ்ஸிங். டெத்துனாலே சொல்லறதுக்கே சொல்லாத அப்படின்னுவாங்க. அப்படிதான் நம்மளை எல்லாம் சின்னதுல இருந்தே பழக்கியிருக்காங்க. சும்மா நம்ம சாவை பத்தி பேசக்கூடாது, சாவு வீட்டுக்கு போக கூடாது, சாவு காரியங்களை அந்த பாட்டே பாடுனா சில சமயம் சிலருக்கு வந்து அந்த பாட்டே ஒரு ஒரு அந்த டெத் ஃபீலிங் கொண்டு வந்துடும். எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அந்த எருசலேம் ஆலயம் பாட்டு பாடினாலே ஏய் பாடாத அப்படின்வாங்க. அது ஏன்னா அந்த 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 ஃபீலிங் வந்துடும் அந்த மாதிரி. அப்ப அது அந்த மாதிரி டெத்துனா ஒரு மாதிரி அவர்ஷன், ஒரு இதுவா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் வந்தோம். ஆனா வசனம் சொல்றது டெத் இஸ் அ பிளெஸிங். இட் இஸ் ரெஸ்ட் ஃப்ரம் ஆல் யுவர் ட்ரபிள்ஸ். அங்க உங்களுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல் பீஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்து இப்போ கர்த்தர் வந்து இந்த ஜனங்களை பார்த்து ரொம்ப வருத்தத்தோட அவர் சொல்றார். அவர் சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். இந்த விக்கிரகங்களை வணங்கி இருந்த மக்களா இருந்தபடினால ரொம்ப வெறுப்போடு அவர் சொல்றார். 3, 4, 5 வசனங்கள் எல்லாமே அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அவர்களை ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆண்டவர் சொல்றார். நீ யாருக்கு பிறந்திருக்கிற? நீ எப்படிப்பட்டவன்? நீ வந்து என்ன ஏன் பரியாசம் பண்ற? யாருக்கு விரோதமா நீ வாயை திறக்கிற? நீங்க தானே அந்த துரோகம் பண்ணுகிற பிள்ளைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, கள்ள சந்ததியாரும் அல்லவா. இங்க நம்மளுடைய நாடு இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தான் அன்னைக்கும் அவர்களுடைய ஆராதனைகள் எல்லாமே விபசாரம், செக்ஷுவல் இம்மோரல் பிராக்டிசஸ் தான் அவங்களுடைய ஆராதனைகளாகவே இருந்தது. அது சிலைகளோட, மரங்களோட, கல்லுகளோட, இது இந்த மாதிரி ஒரு அசிங்கமான, நினைக்க பார்க்க முடியாத, அருவருக்கத்தக்கதான பழக்கங்கள் தான் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. இன்றும் இப்படியாக தான் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதான் கர்த்தர் கேட்கிறார், நீ யார வந்து விரோதமா பேசிட்டு இருக்க, கேள்வி கேட்டிருக்கிற, நீ யார் என்பதை அந்த மக்களை சேலஞ்ச் பண்றத நாம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவங்க செய்கிற பாவங்களை அவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இந்த வசனங்கள் மூலமாக அவர் தெளிவா வெளிப்படுத்தி பேசுகிறார். அது அது வந்து அந்த அன்றைக்கு இருந்த அந்த கானானியருடைய வழக்கம். அந்த பகுதி, இஸ்ரேல் பகுதியில ஆக்சுவலா யார் இருந்தது? முதல்ல கானானியர். அந்த இடத்துக்கு ஆபிரகாம ஆண்டவர் தான் கூட்டிட்டு வந்தார். சோ இந்த பகுதியில இருக்கிற இந்த மக்கள் அவர்களை எல்லாம் துரத்தி விட்டு அவங்க பழக்க வழக்கங்கள் உனக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆபிரகாம் அது வந்து ரொம்ப முடிந்த அளவு கேர்ஃபுல்லா இருந்தார். தன்னுடைய மகனுக்கு
அவருடைய தேசத்துல இருந்து பிள்ளையை கொண்டு வரணும்னு அவர் நினைச்சு அவர் கொண்டு வந்தாரு. ஆனா இங்க நாம பார்க்கிறோம், இந்த மக்கள் அதெல்லாம் விட்டுட்டாங்க. அவர்களோடு பழகி, அதுக்கப்புறம் வடபுறத்திலிருந்து ஏசபேல் மூலமாக எல்லா விதமான அருவருப்பான பிராக்டிசஸ் வந்து, இப்படியாக அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, அந்த அடிமைத்தனங்களாய் அந்த பழக்க வழக்கங்களுக்கு அருவருப்பான ஒரு விதத்துல செய்வதை பார்க்கணும். இந்த 6ஆம் வசனம் கூட அதே அதே காரியத்தை தான் சொல்லுது. 7ஆம் வசனமும் அதே காரியங்களை சொல்லுது. 8ஆம் வசனமும் அதே காரியத்தை தான் சொல்லுது. ஒரு ஒரு விதத்துல சொல்லுது. 6ஆம் வசனம் வந்து அந்த சிலைகளோடு அவர்களுக்கு இருக்கிற அந்த இம்மாரல் பிராக்டிஸ். அதுல அவர் சொல்லுவது ஒண்ணு என்னன்னா, இந்த மக்களுக்கு யோசுவா காலத்துல இருந்து மோசே காலத்துல இருந்து ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், அதுல எப்படி என்னென்ன விதமாய் அந்த பண்டிகைகளை கொண்டாடணும், என்னென்ன விதமாய் இந்த பலிகளை செலுத்தணும்னு சொல்லி அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம லேவியராகமும் எண்ணாகமும் பாகமும் இந்த புத்தகங்களிலெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதுல என்னென்ன விதமான பலிகள் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். போஜன பலி, பான பலி, குற்ற நிவாரண பலி, இப்படி ஒவ்வொரு எவ்வளவு பலிகள், 7 விதமான பலிகளை எல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவ்வளவெல்லாம் சொல்வதை கேட்டு வந்த இந்த ஜனங்கள் தலைமுறை தலைமுறையாய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கங்கள் எல்லாம் மாறி, அது இந்த இருந்த அன்றைய நாட்களுக்கு ஏற்ற அந்த பிராக்டிஸ்ல அது மாறி, இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த சாக்ரிஃபைஸ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த சாக்ரிஃபைஸ இந்த வளவளப்பான சிலைகளுக்கு செலுத்துகிறதை பார்க்கணும். எவ்வளவு ஒரு ஒரு துணிகரம், எவ்வளவு ஒரு பயங்கரம், எவ்வளவு ஒரு அருவருப்பு, இவ்வளவு காரியத்தை அவங்க அங்க செய்யறாங்க. அடுத்ததா அதே மாதிரி மலைகள்ல மேல இந்த பிராக்டிசஸ் செய்யறது அவங்களுக்கு அது ஒரு அந்த கடவுள்களுக்காக அவங்க செய்கிறது. அங்கேயும் போய் பலி செலுத்துறது, இது இன்னொரு தவறு. அடுத்ததுல பாத்தீங்கன்னா, கதவுகளிலே டோர் போஸ்ட், அதுல ஞாபக குறிகளை வைக்கிறது. இந்த டோர் போஸ்ட் வந்து அவங்க கல்ச்சர்ல ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதுல வசனத்தை வையின்னு சொல்லி நமக்கு உபாகம புத்தகத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல எல்லாம் கூட நிறைய பேர் நம்முடைய வீடுகள்ல வசனங்களை அந்த அட்டையோ இல்ல ஸ்டிக்கரோ இல்ல ஏதோ ஒண்ணு மேக்னெட்டோ ஏதோ ஒண்ணு வச்சிருப்போம். அதுல வசனம் இருக்கும் டோர்ல. அது ஒரு பழக்கமா நமக்கு வந்துருச்சுன்னு வைங்க. அது என்ன ஆக்சுவலானா வேதத்திலேயே இருக்கு. உபாகமா 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதுல அப்படி வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் பின்னால போய் பாத்தீங்கன்னா, அந்த 10 வாதைகளின் சமயத்துல முதல் பஸ்கா பண்டிகை அப்போ சங்கார தூதன் வந்த போது தன்னுடைய ஜனங்களை தப்புவிக்கிறதற்கு அந்த பகுதியில ரத்தத்தை பூசும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அடையாளமாக கர்த்தர் சொல்லுகிறார். வடநாட்டுல நாம போய் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீல்ட்ஸ்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லா ஜனங்கள் வீடும் அந்த கதவுல சுவர்ல எல்லாம் தைரியமா கிராஸ போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ நடந்து போகும்போதே இந்த வீடு ஒரு கிறிஸ்தவ வீடுன்னு தெரியும். அங்க அந்த மாதிரி ட்ரைப்ஸ் இருக்கிற கிராமத்துல அந்த ஜனங்கள் ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வீடுகள்ல இந்த அடையாளம் போடுறதுல அவங்க தைரியமா போடுறாங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி போடுறதுக்கு நாம பயப்படுறோம். ஆனா அங்க அவங்க அவ்வளவு தைரியமா இதான் முதல் தடவையா ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க, ஆனா போடுறாங்க. அதை இவர் இங்க குறிப்பிடுகிறார். நீ இந்த மாதிரி உன்னுடைய தவறான காரியங்களை எல்லாம் அங்க நீ செய்யற, யூ ஆர் சோ அன்ஃபெய்த்ஃபுல். ஐ ஆம் அ ஃபெய்த்ஃபுல் காட், பட் யூ ஆர் வெரி அன்ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு அவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இதுவும் அவர்கள் செய்கிற தவறை தான் சொல்றாரு.
அதாவது இந்த ராஜாக்களை பார்க்கறதுக்கு இந்த விதமான இந்த விக்கிரக பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறவர்களை சந்திப்பதற்காக அங்க நீ எப்படி எல்லாம் போகிற அப்படிங்கிறத அங்க பேசுறாரு. பரிமள தைலம் எல்லாம் பூசிக்கிட்டு போற அப்படின்னு ப்ரிப்பரேஷன், ஹவு தே ப்ரிப்பேர் தெம்செல்ஸ் டு மீட் தீஸ் பீப்புள், டு அட்ராக்ட் தீஸ் பீப்புள், பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எப்படி எல்லாம் அவங்க செய்யறாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். இது நீதிமொழிகள்ல 5ஆம் 7ஆம் அதிகாரங்களில இதை பற்றி கொஞ்சம் நம்ம வாசிக்கிறோம். வழி அருகே நின்று அந்த பெண்கள் கூப்பிடுவதையும் பாதாளத்துக்கு இழுத்துட்டு போகிறதையும் அதெல்லாம் நம்ம அங்க பாக்குறோம் இல்ல. அதாவது பாதாளம்னா என்ன, ரியல் பாதாளம் கிடையாது, சின்ஃபுல். அப்படியே சின்னுல கொண்டு போய் உங்களை அப்படியே வீழ்த்திடுவாங்க. அந்த ஒரு காரியத்தை அங்க சொல்றத பார்க்கிறோம். இதுல இன்னும் கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, இதுலயே பழகி 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 அந்த ஜனங்களுக்கே என்ன ஆயிடுச்சு, ஒரு சோர்வு வருது. எந்த பாவமும் திருப்தியே தராது, எந்த பாவமும் ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த மொமெண்ட்டுக்கு அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு வெறுப்பு தான் வரும், அதுல ஒரு சோர்வு வரும், ஒரு கில்ட் கான்சியன்ஸ் வரும், நம்ம மேலேயே ஒரு ஷேம் வரும். அந்த மாதிரி தான் ஒரு எந்த பாவ செயலுமே, அது சின்னதோ பெரிதோ எப்படி ஆனாலும். இப்போ ஒரு பொய்யே சொல்லிட்டா கூட ஐயோ இப்படி சொல்லிட்டோமேன்னு அந்த ஒரு வாதை நமக்குள்ள இருக்கும். அது வேற இன்னும் அது எந்த விதமான தவறா இருந்தாலும் அது அப்படிதான். அதனால கர்த்தர் சொல்றாரு, நீயே சோர்ந்து போகிறாய், உன்னுடைய பாவத்தை நிமித்தம் நீயே சோர்ந்து போகிறாய்ன்னு அந்த வசனத்துல சொல்லிட்டு இங்க கேட்கிறாரு, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய், நீ பொய் சொல்லுகிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். முன்னால 3 பகுதி என்ன சொல்லுது, யாருக்கு பயப்படுற, நீ பொய் சொல்ற, நீ என்ன நினைக்கல, உன் மனதுல என்னை வைக்கல அப்படின்னு சொல்றாரு. பின்பகுதியில என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நான் பார்த்தும் கூட நான் பொறுமையா காத்திருந்தேன். கர்த்தருடைய நீடிய பொறுமையையும் அவருடைய இரக்கத்தையும் ஜனங்கள் அசட்டை பண்ணுகிறதை இங்க சொல்றார். அப்படி நான் இருந்ததுனால நீ என்ன நினைச்சிட்டேன்னா, நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், நான் நியாயம் தீர்க்க மாட்டேன் அப்படின்னு நீ நினைத்து இன்னும் துணிகரமாய் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய், எனக்கு பயப்படாதிருக்கிறாய். ஆனா நான் என்ன செய்வேன்னு சொன்னா, உன்னுடைய நீதி உன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவேன். நீ ஏதோ நன்மைன்னு நினைச்சிட்டு செய்யறல்ல, அது என்ன காப்பாத்துன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறல்ல. இவ்வளவு பெரிய பயங்கர பாவம் ஒரு பக்கத்துல செஞ்சிட்டு இருந்தாலும், இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவங்களுடைய லைஃப் பயங்கர பாவ வாழ்க்கை, அடுத்த பக்கம் அவங்களுடைய லைஃப் ரொம்ப ஜெனரஸ், ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப வெளி பார்க்கும்போது அப்படியே ஒரு பெரிய ஒரு மதிக்கத்தக்க ஒரு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட் பர்சன் மாதிரி வெளிப்பக்கம் தெரியும். உலகத்துல இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. தலைவர்கள், சாதாரண மனிதர்கள் கூட ஒரு அவங்களுடைய ஒன் சைடு இப்படி இருக்கு, அடுத்த சைடு ஒரு பயங்கரமான பாவ காரியங்கள் அவங்க உள்ளங்கள்ல இருக்கிறதையும் செயல்கள்ல இருக்கிறதையும் பாக்குறேன், நம்ம பாக்குறோம். அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி தர்ம காரியங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு புண்ணியங்களை செய்வதினாலே அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவங்க நிச்சயமா அவங்கள கடவுள் மன்னிப்பாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அததான் அவர் சொல்றாரு, இது உனக்கு உதவாது. எந்த கிரியையினாலும் நாம் என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய மன்னிப்பையோ ரட்சிப்பையோ பெற்றுக்கொள்ள முடியாது. இதை அறியாத ஜனங்களா இருக்கிறதுனாலதான் ஓடுறாங்க. அந்த பூஜை இந்த பூஜை, தேர் இழுக்கிறது, தங்க இடுப்புலயே கயிறை கட்டிக்கிட்டு இழுக்கிறது, கொக்கிய போட்டு முதுகுல தொங்குறது, நாக்குல அம்பு குத்திக்கிறது, எல்லாம் எதுனால, சம்பவம் அவங்களுக்கும் ஒரு தங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு, மெத்தடு தான் தெரியல. அவங்க நினைக்கிறாங்க இப்படி எல்லாம் செஞ்சா, தீயெல்லாம் நடந்தா, இதுல எல்லாம் பண்ணா
என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருவாரு, எனக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்புறம் நானும் இந்த மாதிரி புண்ணியம் எல்லாம் செய்யறதுனால எனக்கு நிச்சயமா மன்னிப்பு கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அறியாமை, முழுக்க அறியாமை. கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தந்திருக்காரு. அதெல்லாம் எந்த காரியமும் நமக்கு என்ன செய்ய முடியாது, இந்த ரட்சிப்பை கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்காக அவரை பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறார். அந்த கரையத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். இதுக்கு மேல வேற எதுவுமே செலுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து அண்ட் இயேசு கிறிஸ்து ஒன்லி. அங்க இயேசு கிறிஸ்துவும் பிளஸும், எந்த பிளஸும் கிடையாது. இதை நம்ம நல்ல மனதில வைத்துக் கொள்ள வேண்டும். இதை அறியாததுனாலதான் அவங்க அப்படி சொல்றாரு. அதனால அடுத்த வசனத்துல பாக்குறோம், அவர் கைவிடுகிறதை பார்க்கிறோம். இந்த நிலைமைக்கு தான் நம்ம வந்துடக்கூடாது. அதாவது கர்த்தரே சரி அதை உன்னை காப்பாத்தட்டும், நீ அத்தனை நம்புறல்ல, என்னை விட்டுட்டு இல்ல, சரி அது காப்பாத்தட்டும் உன்னை அப்படின்னு அங்க அவர்களை விட்டு விடுவதை பார்க்கிறோம். அது என்ன ஆகுது, பதற போல, ஒரு தூசிய போல காற்று அவைகளை அடித்து கொண்டு போகிறத பார்க்கிறோம். ஆனா என்னை நம்பி இருக்கிறவனும் அங்க ஒரு வித்தியாசத்தை உடனே சொல்றாரு. எங்கெல்லாம் இந்த நியாய தீர்ப்போ, எங்கெல்லாம் நீதிமானுக்கு ஒரு முடிவு, துன்மார்க்கனுக்கு ஒரு முடிவுன்னு வருதோ, அங்கெல்லாம் அந்த வித்தியாசத்தை அவர் நிச்சயமாய் சொல்வார், அவர் நிச்சயமாய் செய்வார். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. இப்படி கஷ்டப்பட்டு இவ்வளவு பாடுகள் மத்தியில நம்ம இப்படி சாட்சியா வாழ்றதுக்கு என்ன பலன்? தேர் வில் பி எ டிஃபரன்ஸ் அட் தி எண்ட். துன்மார்க்கருக்கு ஒரு முடிவு, நமக்கு ஒரு முடிவு. இங்க சொல்றாரு, அவங்க காத்து போல பறந்துட்டு போயிடுவாங்க, ஏன்னா என்ன நம்பல அவங்க. ஆனா என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து பரிசுத்த பர்வதத்தில காணியாட்சிக்காரனாய் இருக்கு. அவனுக்கு நான் வேண்டிய எல்லா அதிகாரத்தையும் கொடுப்பேன், அவனுக்கு வேண்டிய எல்லா பிளெஸிங்ஸையும் தருவேன் அப்படின்னு அவனை ரொம்ப உன்னதமாய் மேலே ஏற்றி வைப்பேன்னு சொல்றத நாம இங்க பார்க்கணும். நமக்கு எந்த நேரத்திலும் இந்த ஆண்டவருடைய இரக்கமோ ஆண்டவருடைய கிருபையையோ நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அலட்சியமாய் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கொள்ள கூடாது. அதைத்தான் அங்க முக்கியமா சொல்றாரு. ஜனங்களுடைய அன்றைய அந்த ஜனங்களுடைய மனப்போக்கு எப்படி இருந்ததுன்னா, இப்படி எல்லாம் சொல்லுவாரு, அது இதுன்றாரு, ஆனா அவர் ஒன்றும் செய்யலையே. இப்ப கூட இன்றைக்கு கூட அதுதானே மக்களுடைய எண்ணம். அவர் திரும்ப வருவாருங்கிறாங்க, அவர் தண்டிப்பாருங்கிறாங்க, கோபாக்கினைய ஊற்றுவாருங்கிறாங்க. எங்க ஒண்ணும் இல்லையே, எங்க ஒண்ணும் நடக்கலையே. அப்படித்தானே இருக்கு, அக்கிரமம் பெருகிட்டு தானே இருக்கு, ஜனங்கள் ஜாலியா தானே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? அந்த எண்ணம் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நாம கர்த்தரை நம்பி இருக்கிறோம், அவர் வார்த்தைகள் உண்மை என்று நாம் விசுவாசிக்கிறோம், அவர் நிச்சயமாய் தன்னுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் என்று காத்திருக்கிறோம். அந்த நிலைமை நமக்கு இருக்கணும், அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் அப்படி இருந்ததுனாலதான் அவர் அவர்களை கைவிட்டே விடுகிறார். சரி, நீ நினைக்கிற மாதிரியே நீ போயிரு அப்படின்னு அவர்களை விட்டு விடுகிறார். அவரை நம்பின ஜனங்களுக்கு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, 14ஆம் வசனத்துல வழியை உயர்த்தி உயர்த்தி இந்த பாவ நிலைமையிலிருந்து மேல 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 தூக்கிட்டு வராரு. அதாவது பரிசுத்தத்துக்கு நேராக இவைகளை விட்டு விட்டு உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி, இடரல்களை என்ன உனக்கு அங்க அப்டக்கல்ஸ் இருக்கோ, என்ன உனக்கு ஒரு விழுகிறதுக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கோ, அதெல்லாம் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எனப்படும். அதையெல்லாம் அவரே செஞ்சிருவார். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவரை நம்பி அவர் பக்கம் திரும்பி இருக்கணும், அவ்வளவுதான். அவருடைய கிருபையை நாம் ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். அதுக்கு விசுவாசத்தோடு நாம் இருக்கணும். இது ஒண்ணுதான். அதுக்கான எல்லாத்தையும் அவரே நமக்கு செஞ்சிருவார். சில சமயத்துல பாத்தீங்கன்னா, ஆபீஸ்ல, ஸ்கூல்ல, எங்கேயுமே ஒரு சிலர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. அந்த பொறுப்பை நம்ம எடுத்து செய்ய பிளான் பண்ணி ஆரம்பிச்சாலே அவங்களே நமக்கு எல்லாவற்றையும் செய்யறதுக்கான ப்ரொசீஜர்,
அதுக்கான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ த ஒர்க் would பி வெரி ஈஸி. ஆனா அந்த ஒர்க்கை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி தான் இங்கேயும் நம்ம அந்த வழிக்குள்ள நம்ம போனா போதும், அவர் எல்லாவற்றையும் நமக்காக சரி செய்து விடுவார். அப்படி செய்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கு சொல்லுகிறார். நான் என்ன விரும்புறேன், நான் என்ன செய்யவே, ஏன் நான் உங்களை உங்க வழியெல்லாம் நான் இப்படி சரிப்படுத்துறேன் அப்படின்னா, அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவர் பேர் என்னன்னு, நித்தியவாசி. அவர் ஏதோ இந்த பூமியில் இருக்கிற டெம்பரரி காட் கிடையாது. இஸ் அன் இட்டர்னல் காட். அவர் நம்மையும் அப்படி இட்டர்னலா வாழணும்னு தான் விரும்புறார். அந்த இட்டர்னிட்டிக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்துறார். ஸோ ஹி இஸ் அன் இட்டர்னல் காட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவதா இஸ் அ ஹோலி காட், பரிசுத்தம். மூணாவதா இன்னைக்கு பாடின மாதிரி அவர் மகத்துவமும் உன்னதமும் ஆனவர். அவர் உயர்ந்த ஆண்டவர், உன்னதமான ஆண்டவர். அவர் ஒரு மேஜஸ்டிக் காட், மகத்துவம் நிறைந்த ஆண்டவர். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் இப்படிப்பட்டவன், ஆனா உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். என்னுடைய இடம், என்னுடைய நான் தங்குகிற இடம் ஹெவன்லி அபோர்ட். ஆனா யாரெல்லாம் என்னை நம்பி தங்களை தாழ்த்துகிறார்களோ, நொறுங்குன பணிந்த ஆவின்னு சொல்லும் போது என்னை வணங்குகிறார்களோ, என்னை தெய்வமா ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆராதனை செலுத்துகிறார்களோ, அவர்கள் உள்ளத்திலே, அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். என் இடம் ஹெவன் தான், ஆனா நான் உங்க மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறேன். சோ அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் பாயிண்ட், அவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய மேன்மையை, மகத்துவத்தை நாம் அறிந்தவர்களாய் இருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு மிக மிக அவசியம். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், நிறைய வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாததினாலேதான் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள், ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சோ அதனால முதல்ல நமக்கு எதிர்பார்க்கிறது அவரை பற்றி, அவருடைய மகத்துவத்தை பற்றி, அவருடைய பரிசுத்தத்தை பற்றி, அவருடைய நித்தியத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவதாக, அங்க இருக்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே தங்க விரும்புகிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, பணிந்த ஆவியும் நொறுங்குண்ட மனதும். இதை நமக்குள்ள இருக்கணும். இது அறிந்த தாவீது தன்னுடைய 51ஆம் சங்கீதத்துல அவர் சொல்றாரு இல்லையா, பலிகளுக்கு நீர் விரும்பினால் நான் உமக்கு கொடுப்பேன், ஆனா நீர் விரும்புகிறது என்னது, நொறுங்குண்ட ஆவி இல்லையா. அந்த ஒரு மனம் நமக்கு வேணும் அப்படின்னு அவர் அங்கேயும் அவர் தெளிவா சொல்றாரு. சோ எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் அவர் சொல்வாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்கள் மத்தியில தான் அவர் இருக்க விரும்புகிறார். சோ தாழ்மையை நாம கற்றுக்கொள்ளணும். மத்திய 11ஆம் அதிகாரத்துல அவர் தான் சொல்றாரு, என்னிடத்துல வாங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, எதை, சாந்தத்தையும் மனத்தாள். இது ரெண்டு தான் நமக்கு ரொம்ப கடினம். இதை நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். 16ஆம் வசனம், நான் இப்படி உங்களை எப்பவும் எதையாவது சொல்லி வழக்காட மாட்டேன். அவருக்கு சோர்வு வருது இந்த மக்களை பார்த்து. சும்மா உங்களை இது பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி இது தப்பு அது தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். நான் என்றைக்கும் கோபமா இருப்பதில்லை. ஏன்னா நான் இப்படி பண்றதுனால நீங்க சோர்ந்து போயிடுறீங்க, உங்க முகங்கள்லாம் வாடி போகுது. See the love of God. நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி வாடி போய் வந்தாங்கன்னா நாம என்ன செய்யறோம், ஐயோ ஏன் இப்படி வாடி போயிருக்கான், ஏன் இப்படி
வருத்தமா இருக்கிறான், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு அவனுக்கு பிரியமானதை செய்ய முயற்சிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு செய்யறாரு. சரிப்பா, நான் உன்னை சும்மா திட்டிக்கிட்டே இல்லை, நான் விட்டுறேன், நீ கொஞ்சம் திருந்திக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அடுத்த வசனத்திலேயே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் அவ்வளவு தூரம் உங்க மேல கோபமா இருந்தேன்னா அதை திரும்ப சொல்லணும் இல்லையா? இப்ப நாம கோபமா இருக்கிறோம், ஆனா எதுக்கு கோபமா இருந்தா, நான் எதுக்கு உன்னை அடிச்சேன் அப்படிங்கறத அவனுக்கு சொல்லணும். நம்ம அடிச்சுட்டா கூட, நம்ம ஒரு குழந்தைய அடிச்சுட்டா நம்ம போய் சாரி கேட்கணும் குழந்தைகிட்ட. ஏன்னா குழந்தைக்கு அது ரொம்ப வலிச்சிருக்கும், கர்த்தர் அதை விரும்புறது இல்ல. நாம குழந்தைகிட்ட சாரி கேட்டுட்டு அது சொல்லணும், தம்பி நான் ஏன் உன்னை அடிச்சேன் தெரியுமா, நீ இந்த மாதிரி தப்பு செஞ்ச, அதனாலதான். அப்பதான் அவனுக்கு புரியும். இல்லைன்னா அவனுக்கு எதுக்குன்னே புரியாது. சும்மானா அடிச்சா எப்படி நமக்கு புரியும் இல்லையா? நமக்கு அவங்க மேல கோபமா தான் வரும்ல, ஏன் இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு கோபமா தான் வரும். அதனால நாம என்ன செய்யணும், அது என்ன ஏதுன்றத நாம சொல்லணும். அந்த காலத்துல அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நம்ம காலத்துல அந்த மாதிரி எல்லாம் யாரும் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்ததே கிடையாது. வந்த உடனே பட்டார பட்டாருன்னு அடிப்பாங்க, எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாது, ஏன் திட்டுறாங்கன்னே தெரியாது. அது மாதிரிதான் அப்பெல்லாம் நாமெல்லாம் இதெல்லாம் கேட்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா இன்றைய பிள்ளைங்க அப்படி கிடையாது. தே ஆர் சோ வெல் இன்ஃபார்ம்டு, தேர் மைண்ட், தேர் மெச்சூரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களுக்கு நாம டீல் பண்ற போது தெளிவா நம்ம எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. இங்க ஆண்டவரே அதை சொல்றார். ஈஸ் அவர் குட் மாஸ்டர், ஈஸ் அவர் குட் ரோல் மாடல். அவர் சொல்றாரு, நான் ஏன் கடுங்கோபமா இருந்து உன்னை அடிச்சேன். அவர் சொல்றாரு பாருங்க, அடித்தேன். சிச்சை, அடித்தேன்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை சிச்சை, தண்டனை அல்ல. சிச்சை என்பது கரெக்ஷன், தண்டனைனா பனிஷ்மெண்ட். டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். கரெக்ஷன் எதுக்காக? டு பிகம் அ பெட்டர் பர்சன். பனிஷ்மெண்ட் எதுக்காக? செஞ்ச தப்புக்கு பலன். God never punishes us. God only chastises. நமக்கு சிச்சை தான் கொடுக்கிறார். அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த ஜனங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல என்னத்துக்காக அவர் கோபமாய் அடிச்சாருன்னா, அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த பொருளாசை வந்ததுனால எல்லா தீமையும் வந்துருச்சு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, வசனம் சொல்லுது இல்லையா? போதும் என்ற மனதே சிறந்த பக்திக்கான ஆதாயம், அதுவும் வசனம் சொல்லுது. சோ நம்ம இந்த பொருளாசை இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம முயற்சிக்கணும். நமக்கு போதும் அப்படின்னு ஒரு திருப்தி வரணும். 2 கார் இல்ல, இன்னும் ஒரு 2 கார், இன்னும் அந்த கலர்ல ஒரு கார் ரோட்ல போகும்போது, அட இவ்வளவு பெரிய காரு, எவ்வளவு அழகா ஓடுதே அந்த காரு. இப்படி நம்ம ஒரு இதுல திருப்தி ஆகல. இல்ல, ஒரு சிலருக்கு கார், நான் சில மென் பார்த்திருக்கேன், அவங்களுக்கு அந்த கார் மேல அப்படி ஒரு ஃபேன்சி. வாங்க முடியலன்னா இருக்கிற காரை வித்துக்கிட்டே வாங்கி திரும்ப வேற காரை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சில பேர் செய்யறவங்கள பாக்குறேன். இல்ல, ஒரு சிலர் தங்க வீட்டுக்கு முன்னால 3-4 கார் நின்னா பெருமை, அப்படியும் இருக்காங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த காரு அப்படின்னு ஒரு சிலருக்கு, சாரின்னு ஒரு சிலருக்கு, இல்ல சாரின்னு ஒரு சிலருக்கு. ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இப்படி நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரு தடவை நான் பார்த்தேன். ஒரு லேடி சொல்றாங்க, நான் பஸ்ல உட்காந்துருப்பேன், இப்படி பார்ப்பேன், அந்த கடையில அந்த புடவை தொங்குச்சுன்னா அது எப்படியாவது நான் வாங்கிடணும்னு அங்கேயே இறங்கிடுவேன். இறங்கி அந்த புடவையை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவேன். புடவை மேல ஆசை, நகை மேல அநேகருக்கு ஆசை, இப்படி பல காரியங்களின் மேல நமக்கு இருக்கு இல்லையா? ஆனா கர்த்தர் அப்படியா இருந்தா நம்மள என்ன சொல்றாரு? கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன், நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். அவர் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தலைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? வாழ்க்கை இருளாய் போய்விடும். நமக்கு அவர் வசனம் இருக்கணும், அவர் தன்னை வெளிப்படுத்திட்டே இருக்கணும், தன்னை காண்பிக்கணும். ஒவ்வொன்றிலையும் நமக்கு அவரை பற்றி அறிந்து கொள்ளுகிறதுல நம்ம அப்படி வளர்ந்துட்டே இருந்தா தான் நமக்கு என்ன இருக்கும்? மனசுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கும்,
நம்மளுடைய வாழ்க்கையில அந்த பிரகாசிக்கும். இல்லைன்னா இருள் தான். என்ன முயற்சித்தாலும் இருளாய் தான் போகும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், அவர் கடும் கோபமா இருந்திருக்கிறார். தங்கள் மனம் போன போக்கிலே அவர்கள் மாறுபாடாய் நடந்தார்கள். இந்த செல்வம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், மைண்ட் வேற எதுவுமே யோசிக்காது. இந்த மாதிரி ஆசைகள், இந்த மாதிரி உலக காரியங்கள் உள்ளத்துல வந்துருச்சுன்னா வேற நன்மையான ஆவிக்குரிய எண்ணங்களே வராது. செபிக்கணும், உபவாசிக்கணும், கர்த்தரை தேடணும், வாசிக்கணும், மற்றவங்களோட ஐக்கியப்பட்டு அதுல சபைக்கு போகணும், இந்த கூடுகையில பங்கேற்கணும், இதுக்கெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டே வராது. நமக்கு மற்றதுதான் ப்ரையாரிட்டியா இருக்கும். இதுதான் நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்படி எதுவும் வர நிலைமை நமக்கு ஏற்படறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏற்படுதா உடனே நாம சீர்படுத்திடணும். உடனே ஏன்னா நம்ம ஆண்டவர் உடனே நீ திரும்பு, எப்ப திரும்பினாலும் நான் உன்னை ஏத்துக்குவேன், எங்க திரும்பினாலும் எந்த நிலைமையில திரும்பினாலும் நான் உன்னை ஏற்றுக்குவேன், ஆனா நீ என்னிடத்துல திரும்பிடு. அதான் ஆண்டவர் சொல்ற. இப்படி ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்காரு. உலக பிரகாரமா யோசிச்சு பாருங்க. நம்ம இப்படி இருந்துட்டு திடீர்னு நம்ம மக்கள்கிட்ட திரும்பி, சாரிப்பா நான் அப்படி செஞ்சுட்டேன், இனி செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லி பாருங்க, உடனே மன்னிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும், சொந்த சகோதரனோ சகோதரியோ பெற்றோரோ கணவனோ மனைவியோ யாரா இருந்தாலும் அந்த உடனே வராது. நிறைய ஹியூமன்ஸ் ஆண்டவருக்குள்ள நம்ம இருந்தாதான் இந்த ஆண்டவருடைய அப்படிப்பட்ட மன்னிப்பை நாம் அனுபவித்து இருந்தால்தான் நம்மால மற்றவர்களை மன்னிக்க முடியும். இதான் ரகசியம். The mystery of forgiveness, the healing of forgiveness lies upon this secret. ஹீலிங்ன்றாங்கல்ல, forgiveness is a healing அப்படிங்கிறாங்க. அது forgive பண்றவங்களுக்கும் ஹீலிங், அதை forgiveness பெற்றுக்கொள்கிறவர்களுக்கும் ஹீலிங். ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். And unless otherwise we have the experience at the cross, we cannot truly forgive anybody. இதை நாம் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். One minute. Hello. Hmm. Hmm. So, getting right with God should be first knowing His majesty, second knowing our unworthiness, third knowing about His love, His unconditional love, His unconditional forgiveness, His abounding grace. இதை நாம் ஞாபகப்படுத்தினவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அவர்தான் சொல்றார், நானு உங்களோட வழக்காட மாட்டேன், தொடர்ந்து உங்களோட கோவப்பட்டு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், நான் போராடுகிறது இல்லை, நான் கோபமா இருக்கிறது இல்லை, ஆனா நீ இப்படியே இருந்தீன்னா நான் என்ன செய்யறது, திரும்பு அப்படின்னு தான் அவர் சொல்றார். அதைதான் நம்ம அங்க பார்க்கிறோம். 18ஆம் வசனத்துல, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இந்த வழியினால அவங்க வருத்தப்படுறவங்களா இருந்தாலும் சரி, அந்த வழியில போகிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு I will give them rest and comfort and peace. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய blessings. நிறைய பேர் blessingனா என்னன்னா, நல்ல பணம் கொடுக்கறது, நல்ல வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கிறது, நல்ல 4 வீடு கிடைக்கிறது, அதுதான் blessing நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. The true blessing is the spiritual blessing. Joy, salvation, rest, peace. இதெல்லாம் தான் ட்ரூ blessing. இதெல்லாம் வீடு காரு எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா அதெல்லாம் அப்படிப்பட்டவங்கள்ட்ட அதெல்லாம் இருக்கும். அவங்க பார்த்தாலே அந்த வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்ததா, தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும்
உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். So God always rewards his missionaries, his ministers, his people. அவர்கள் போய் மற்றவர்களுக்கு சமாதானம் சொல்லுகிறவர்களுக்கு நான் அவர்களுடைய பலனை அவர்களுக்கு சிருஷ்டிக்கிறேன், உருவாக்குகிறேன்கிறேன். அங்க இருக்கிறத கிடைக்கும்ன்றது ஒண்ணு, அங்க இல்லைன்னா அதை உருவாக்குறேன் அப்படின்னே சொல்றார். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதெல்லாம் ஆசீர்வாதமான அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். கடைசி 2 வசனமும் துன்மார்க்கரை பற்றி, இப்படி திரும்பாம அந்த வழியிலேயே இருக்கக்கூடிய ஜனங்களாய் இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க உள்ளம் எல்லாம் கடலை போல் இருக்கிறது. கடலுங்கிறது பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை, புதிய ஏற்பாட்டிலும் அதேதான். கடலுங்கிறது ஒரு பாதாளத்துக்கு ஒப்பானது. அதுல என்னதான் இருக்கும்னா அழுக்கும் சேரும் தான் இருக்கும். அந்த அலை ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலைமைதான் அந்த கடலிலே இருக்கும். போராட்டம், நேரமும் கொந்தளிப்பு. அநேகருடைய உள்ளங்கள் இப்படி இருக்கிறதை இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். அதனாலதான் எப்படியோ முடிவுகளை எடுத்துக்கிறாங்க. நம்ம நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஒரு கேர்ள், ஒரு உமன், யங் உமன் ஒரு அஃபேர்னால தன் சொந்த பேரண்ட்ஸையும் தன்னுடைய தங்கச்சியையும் கொலை செய்யறான். அவன் உள்ள எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. எந்த விதமான கொந்தளிப்புல இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. இவ்வளவு தூரம் துணிகரமா ஏறுறாங்க. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒரு மரியாதை இல்லை, ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு மதிப்பு இல்லை, அன்பு இல்லை, ஒரு வறட்சி, ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையில இன்னைக்கு நாடு போய்கிட்டு தான் இருக்கு. உலகமே போய்கொண்டு இருக்கிறது. இது எங்கேயோ நடக்கல, நம்ம பக்கத்துல தானே நடக்குது. 10 வயசு பிள்ளைய, குழந்தைகளை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. முந்தி குழந்தைகளை பிடிச்சிட்டு போய் கண்ணை நோண்டிடுவாங்க, வேற ஏதாவது ஆர்கன்ஸ் எடுப்பாங்கன்னா, இப்ப இன்னைக்கு குழந்தைகளை பிடிச்சிட்டு போய் இப்படி அசிங்கமும் படுத்துறாங்க. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நாம் தினமும் பார்க்கிறோம். எல்லாரும் ரொம்ப பெருசா லிஸ்ட் போடுறாங்க. ஒருத்தர் இவ்வளவு கிரைம்ஸ் நடந்திருக்குன்னு வெக்கம் இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. நாட்டுல இப்படி நடக்குது, அதான் ஆட்சியாளர்கள்னு எதிர்கட்சியோ உள்கட்சியோ எந்த கட்சியா இருந்தா என்ன, நீங்க தான் பவர்ல இருக்கீங்க, உங்களதான் மக்கள் தெரிஞ்செடுத்து இருக்காங்க, என்ன செய்றீங்க? So unless otherwise every individual realizes no power, no rule, no law can contain. கர்த்தர் இந்த உள்ளத்தை மாற்றினாதான், கர்த்தருக்குள்ள இதுதான் நாம சொல்ற சத்தியம், நாம் கொடுக்கிற சமாதானம். அந்த மக்களுடைய உள்ளம் எல்லாம் இப்படி கொந்தளிக்கும் கடலை போல் தான் இருக்கும். அது அமர்ந்திருக்கவே முடியாது. அது சேத்தையும் அழுக்கையும் தான் கொண்டு வந்து ஒதுக்கும். இதுதான் நடக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். அது அப்படி பயங்கர சமுத்திரத்தையும் கர்த்தர் தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்திருக்கிறார் இல்லையா? இறையாதே அப்படின்றதுக்கு சொல்ல முடியும் அவரால, இம்மட்டும் வா சொல்ல முடியும் அவரால, அமைதலா இரு சொல்ல முடியும். அதனாலதான் அவர்கிட்ட திரும்பணும். நம்ம அவர்கிட்ட திரும்பாததுனாலதான் இப்படியான ஒரு நிலைமையை உலகத்தில் பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் ஆண்டவரை அறியாத ஜனங்களா இருப்பாங்க, அறிந்தும் கிருபையை போக்கடிக்கிற ஜனங்களா இருப்பாங்க, துணிகரமான ஜனங்களா இருந்தா இதுதான் நிலைமை. இப்படிதான் இருக்கும். ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, என்ன பண்றாரு ஆண்டவர், என்ன பண்றாரு இப்படின்னு ஒண்ணுமே தெரியாத அறியாமையில கத்துற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஏன் இப்படி இருக்குன்னா இதுதான் நிலைமை, இதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, வசனம் தெரியாது.
நமக்கு வசனம் தெரிவதினாலே நாம இதை விளங்கி கொண்டு இதற்காக என்ன செய்யணும்? அதிகமாய் பாரப்பட்டு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இதை யோசித்து நாம இந்த அதிகாரத்துல இந்த வசனங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாய் இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய பொறுப்பை ஆண்டவர் சொல்கிறார். 3 காரியத்தை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். டு பி ரைட் வித் காட், we must first know God, his majesty, அவருடைய பரிசுத்த தன்மை, அவருடைய இட்டர்னிட்டி, இதையெல்லாம் நாம அறிந்தவர்களாய் அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். இரண்டாவதாக, அதை அறிந்த நாம் நம்முடைய அன்வர்தினஸை அறிக்கை செய்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல பணிந்து அவரை நாம் ஆராதித்து அவரை வணங்கும் போது அவர் நம்மை சரியாய் நடத்தி செல்வார். நான் உன் வழியெல்லாம் உயர்த்தி உயர்த்தி கொண்டு வரேன், உன் வழி ரொம்ப மோசம், கீழே தான் இருக்கு, ஆனா நான் உன்னை உயர்த்திடுவேன், உனக்கு எந்த தடையும் இல்லாம நான் உனக்கு கொண்டு போவேன். கர்த்தர் வழி நடத்தும் போது எப்படி இருக்கும்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். நம் வழியை அவர் கையில ஒப்பு கொடுத்து அவர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன். அதனால நாம இஷ்டப்படியே நம்ம நடக்க ஒரு நாளும் கூடாது, அவர் எடுத்துக்கிட்டு ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக, அவருடைய அன்பை அறிந்தவர்களாய் வாழ வேண்டும். அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன் நொடிக்கு நொடி நாம யோசிக்கணும். நொடிக்கு நொடி நம்முடைய அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற கிருபைகளை மன்னிப்புகளை உணர்ந்து நன்றி சொல்லணும். அது நம்ம அந்த நன்றியுள்ள இருதயம் நமக்கு பயிற்றுவித்தால் தான் வரும். பயிற்றுவிக்கணும் நம்மளே. அதை we should practice telling thanks and praise to God. அப்பதான் அது வரும். சும்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சும்மா நன்றி நன்றி அதல்ல, உள்ளத்திலிருந்து நம்ம சொல்லி பழக்கணும். இதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர், இப்படி எல்லாம் சேர்ந்திருக்காரு, எப்படி காத்துக்கிட்டாரு, எப்படி எனக்கா செய்யறாரு, நான் இப்படிதான் தப்பு செஞ்சுட்டேன் ஆனாலும் என்ன மன்னிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்பதான் நமக்கு அவர் கொடுக்கிற நித்திய இளைப்பாறுதல், சமாதானம், இதெல்லாம் நமக்கு நிச்சயமா உண்டு. சோ மரணம் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கும். நம்ம அதை கண்டு பயப்பட வேண்டியது இல்லை, அதை கண்டு அஞ்ச வேண்டியதும் இல்லை. ஏன்னா நமக்கு அது ஒரு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். இதை உணர்ந்து இந்த நாள்ல நாம ஜெபிப்போம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு விதமா நம்மோட பேசிட்டே இருக்காரு. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஒரு கான்ஸ்டன்ட் இது என்னன்னா, நம்ம எப்போ அவரிடத்துல திரும்பணும், மனம் திரும்பணுங்கிறது ஒன்று. இது தவிர சில முக்கியமான ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட்டை முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே வராரு. உங்களுக்குள்ள இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நீங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு அதை காமிச்சு கொடுத்துக்கிட்டே வராரு. அதை கண்டுபிடித்து அறிந்து அந்த வெளிச்சத்துல நடக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, இதோ இந்த அருமையான வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மூலமா எங்களோடு கூட நீர் இடைப்படுகிற விதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை உணர்த்துகிறீர் சுவாமி, ஒவ்வொருத்தரோடும் திட்டமாய் பேசுகிறீர், நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் செயலாற்றுகிற தேவன், மகிமையும் மகத்துவம் உள்ள தேவன். நன்றியோடு துதிக்கிற சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கும் தாரு சுவாமி. எண்ணங்களில, செயல்களில, வார்த்தைகளில உம்முடைய பரிசுத்தம் விளங்க ஆண்டவரே எங்களுக்கு கருத்தார். இன்னும் ஆண்டவரே நீர் உம்மை வெளிப்படுத்து. உம்முடைய அந்த மன்னிப்பின் ரகசியங்களை, உம்முடைய அன்பின் ஆழங்களை நாங்க புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபத்தார் சுவாமி, கிருபத்தார். நாங்க பாடுவோம், so deep அப்படின்னு நம்ம பாடுவோம். அந்த அளவு எவ்வளவுனே தெரியாதுன்னு சொல்லி பாடுவோம். ஆம் தகப்பனே, அவ்வளவு அன்புள்ள தேவன் நீர்.
யாராலும் அளவிடப்பட முடியாத ஒரு அன்பு. அதை நாங்க எப்பொழுதும் உணர்ந்தும் அனுபவிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தாரும் சுவாமி. நாங்களும் அப்படியாய் அன்பு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அது ஒண்ணுதான் எங்கள்கிட்ட கேட்கிறீர். அதை செய்ய நாங்க ரெடியா இருக்க உதவி செய்யும். அதுக்கு ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகம் பலன் தாங்க. அவங்களுடைய எல்லா கிருபைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு நிறைவாய் நீர் கட்டளையிடுங்க சுவாமி. தேவைகளை மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க. ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க. நான் அடுத்த வாரம் நாங்க திரும்ப சந்திக்க வர உங்களோட பிரச்சனை எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Good night, sister. Thank you. Thank you. Good night. Good night. God bless you all. Next week also Thursday தான். சரியா? Thursday. Okay. ஏன்னா Wednesday என் பேரனோட பர்த்டே. So I don't know what they would do. அதுக்கு தான் சென்னைக்கு போறேன். அதனால next week Thursday. Please pray. Pray for my grandson. Thank you.